எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். எம்கே எம்பி வில்சன் அப்படிங்கிறவர் வந்து சாட்டர்டே அன்னைக்கு அக்யூஸ் பண்ணியிருக்காரு சிஎம் விஜயை. அதாவது வயலேட் பண்ணியிருக்காரு அவர். அந்த பதவி ஏற்கும்போது வந்து அந்த சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த இதை வந்து வயலேட் பண்ணியிருக்காரு. சீக்ரஸி அந்த அவங்களுடைய க்ளோஸ் அசோசியேட்ஸ் அந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்புறம் விஷ்ணு ரெட்டி அவங்க 2 பேரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்காரு அந்த கீ கவர்மெண்ட் அந்த மீட்டிங்ஸில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவங்களுடைய அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அன்கிளியராக இருக்கும்போதுமே அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அலிகேஷன் வச்சுருக்காரு அவர் சிஎம் மேலே. எக்ஸில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, வில்சன் அவர் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த 2 பேர் ப்ரெசன்ஸ் வந்து அந்த கேபினெட் மீட்டிங்ஸில் சிஎம் அந்த இதில் வந்து இருந்ததை பற்றி கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. சீரியஸ் கொஸ்டின்ஸ் இரப்டாக இருக்குது, கன்சர்னாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க அந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்புறம் அந்த விஷ்ணு ரெட்டி அவங்க கேபினெட் மீட்டிங்ஸில் இருந்ததை பற்றி சொல்லியிருக்காரு அவர். ரிவ்யூ செஷன் அப்புறம் வந்து அடுத்த இன்னொன்று வந்து ஹை லெவல் கவர்மெண்ட் டெலிப்ரேஷன்ஸ் அந்த கவர்மெண்ட் அரசு ஆலோசனை பற்றிலாம் இருக்கும்போது அவங்க இருந்தாங்க அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அப்போ வந்து அவங்க எப்படி வந்து அதை ஹைலி கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங்ஸில் எப்படி அவங்க அங்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வேறு சர்க்குலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா 2 பேருமே அதாவது ஆரோக்கியசாமியும் அப்புறம் ரெட்டி அவங்க 2 பேருமே வந்து ஆந்திராக்காரங்க, ஹெய்லிங் ஃப்ரம் ஆந்திரா அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் க்ளோஸ் எய்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது சிஎம் விஜயுடைய அவங்க க்ளோஸ் எய்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இது வந்து அன்கிளியராக இருக்குது, இது வரைக்கும் அஃபீஷியல் ரோல்ஸ் அவங்க என்ன வந்து பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஃபர்தராக அலிஜடும் பண்ணியிருக்காரு. அந்த 2 பேருமே வந்து அந்த அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டிருக்கு சேம்பர்ஸு, அதாவது சிஎம் ஆஃபீஸில் செக்ரட்டரியேட் அந்த இதில் வந்து சேம்பர்ஸ் வந்து சிஎம் உடைய அந்த இதுக்கு பக்கத்துலேயே வந்து அலாட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு சிஎம் வந்து அந்த ஸ்வேரிங் இன் அந்த செர்மனி அந்த இதில் வந்து நாங்கள் சீக்ரஸி வந்து அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுவோம், ப்ரொடெக்ட் பண்ணுவோம், கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிறது கவர்மெண்ட் ப்ரொசீடிங்ஸை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். அதையே வந்து அவர் வந்து வயலேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸை வந்து அலோவ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறது சென்சிட்டிவ் டிஸ்கஷன்ஸில் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு சீரியஸ் கன்சர்ன் வந்து இது வந்து உருவாக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த கான்ஸ்டிடியூஷனல் நார்ம்ஸில் வந்து அது பெரிய சீரியஸ் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா டிமாண்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு வந்து எங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும், அந்த அஃபீஷியல்ஸ் 2 பேருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் அவங்களுடைய ரோல் வந்து என்ன, அந்த 2 அட்வைசர் இந்த கவர்மெண்ட் அந்த ஃபங்க்ஷனிங்கில் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து அவர் கேட்டிருக்காரு. இதுக்கு வந்து சிஎம் விஜயோட ரிப்ளை என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. இன்னொரு நியூஸும் வந்திருக்கு, அதுவும் பார்க்கலாம். நாள் முன்னாடி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த இது மினிஸ்டர் வந்து சரத்குமார் அப்படிங்கிறவர் வந்து ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய அலிகேஷன்லாம் வந்து சர்ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் அவர் கொடுத்துருந்தாரு. அதுக்கு வந்து இப்போது பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் நயினார் நாகேந்திரன் அப்புறம் வந்து ஃபார்மர் டிஎம்கே மினிஸ்டர் கீதா ஜீவன் அப்படிங்கிறவங்க வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் சரத்குமார் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ வந்ததை பற்றி, அந்த ஒயிட் பவுடர் க்ரஷ் பண்ணுறதை பற்றி. ஆக்சுவலி இது வந்து ஓல்டு வீடியோ வந்து அது வந்து வெளியில் வந்ததுனால தான் இப்போ வந்து அது ரீசர்ஃபேஸ் ஆனதுனால இது வந்து இந்த கான்ட்ரவர்சி ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவரும் வந்து கிளாரிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காரு. அது வந்து அவர் வந்து சரத்குமார் வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒரு வீடியோ டினை பண்ணியிருக்காரு. அது வந்து சார்ஜ் பண்ணாங்கள்ல, அலிகேஷன் வச்சாங்கள்ல, அவர் வந்து ட்ரக் அது எடுத்திருக்காருன்னு. அதை வந்து இல்லை, அதை வந்து டேப்லெட் குழந்தைக்காக நான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணதை க்ரஷ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். இது வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க, பட் ஆனால் வந்து இது அப்போசிஷன் லீடர்ஸ்க்கு வந்து கன்வின்சிங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
எக்ஸில் வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மினிஸ்டர் கிளாரிஃபிகேஷன் வந்து எங்களுக்கு ஆன்சரை விட கொஸ்டின்ஸ் தான் நிறைய வந்து எழுப்புது திரும்பி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த வீடியோ அந்த இதில் வந்து சைல்டு விசிபிளாகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அவர் எங்கேயாவது தனியாக அந்த அன்வெல் சைல்டை வந்து தனியாக அபேண்டண்ட்டாக எங்கேயாவது விட்டுட்டு அவர் வந்து சியரை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரா கிரிக்கெட் மேட்சை அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. அந்த க்ரஷ் பண்ணுறது பில்லை அப்படிங்கிறது வந்து அது வந்து குழந்தைக்காக அப்படிங்கிறது வந்து நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஃபார்மர் மினிஸ்டர் டிஎம்கே மினிஸ்டர் கீதா ஜீவனும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அவங்களுமே டேப்லெட்ஸை வந்து யூஸ்வலாக வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது சில்ட்ரனுக்கு பிலோ 5 இயர்ஸ் அந்த இதுக்கு வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரத்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வந்து அவர் க்ரஷ் பண்ணது டேப்லெட்டு அது வந்து டேப்லெட்டு ட்ரக்ஸ் இல்லை அப்படின்னு வந்து அவர் கிளைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டையும் இதே மாதிரி தான் வந்து முன்னாடியாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அப்போசிஷன் லீடர்ஸ்க்கு இவர் எப்படி வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.